இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் அனுப்பி வச்சிருந்தீங்க. அதாவது நம்ம மு.க. ஸ்டாலின், அதாவது நம்ம சிஎம் இருக்காருல்ல, அவரோட மனைவிக்கு அவர் வந்து டெல்லியிலேயே பீரோ வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு ஆள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி போஸ்ட் போடுறாப்ல. அந்த போஸ்ட் அவர் வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் ஜேல வருது. நியூஸ் ஜேனா அது யாரோட சேனல் உங்களுக்கே தெரியும். அதை வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணது என்ன பேசியிருக்காருன்றதை பார்த்துருங்க முதல்ல. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ புதுசா அவருடைய மனைவிக்கு 3.5 கோடி ரூபாய் செலவுல ஒரு வெள்ளியிலான ஒரு பீரோவை வாங்கி கொடுத்திருக்காரு. இது வந்து பியோர் வெள்ளியிலானது. இது 6 மாசமா 13 பேர் சேர்ந்து செதுக்குன்னு செதுக்கி. சரி, இதோட உண்மைத்தன்மையை செக் பண்ணி பார்க்கறதுக்கு நான் அந்த வீடியோ வந்து நம்ம யூடர்ன் பக்கத்துக்கு அனுப்பி வச்சிருந்தேன். அவங்க ஆல்ரெடி ஃபேக்ட் செக் பண்ணி இதை போட்டிருந்தாங்க. அந்த லிங்கையுமே எனக்கு சாட்ல அனுப்பி வச்சிருந்தாங்க. அங்க போய் செக் பண்ணும்போது தான் உண்மை தெரியுது. போன வருஷம், அதாவது 2024 அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா சுக்ரா ஜுவல்லரி அப்படின்ற ஒரு ஜுவல்லரி வந்து ஒரு தயாரிக்கிறாங்க. அதாவது ஒரு பியூர் வெள்ளி அலமாரி ஒன்று தயாரிக்கிறாங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள ஓவிய கலைஞர்கள், அதாவது 16-17ஆம் நூற்றாண்டுகளில் உள்ள பாணியில 160 கிலோ எடையுள்ள பியூர் வெள்ளி பீரோ 14 பேர் 6 மாசமா செஞ்சிருக்காங்க. அது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. அதாவது அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இவங்க சீஃப் கெஸ்டா போயிருந்திருக்காங்க. யாரு? துர்கா ஸ்டாலின், அதாவது மு.க. ஸ்டாலினோட மனைவி. அவங்க வந்து சீஃப் கெஸ்டா போனப்ப அதை திறந்து வைக்கும் போது அவங்க எடுத்த அந்த வீடியோ எல்லா நியூஸ் சேனல்லையும் அப்ப வீடியோவா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் விகடன்லயுமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அதுல துர்கா ஸ்டாலின் வந்து சீஃப் கெஸ்டா பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லி. அதைத்தான் சங்கி பேலுக எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சங்கின்னு நான் சொன்னது இந்த அறவேக்காட்டு சங்கி எது அதிமுக எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ என்னமோ அந்த பீரோவை வந்து மு.க. ஸ்டாலின் வாங்கி அவங்க மனைவிக்கு கொடுத்த மாதிரி ஏதோ 3.5 கோடின்னு சொல்லி அதுக்கு விலையும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நியூஸ் நீங்க பாக்குறீங்க, அது பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையா இல்லாத மாதிரி லைட்டா டவுட்டா இருக்கு அப்படின்னு அதோட உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடர்ன் ஒரு பக்கம் இருக்கு, யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயுமே இருக்கு. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பரா ஃபேக்ட் செக் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பாங்க.